எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் உங்களுடைய டாக்டர் கே அறிவழன் பேசுகிறேன். உங்களுடைய ஜென்ரல் இன்சூரன்ஸ் கன்சல்டன்ட் பேசுகிறேன். நம்ம நிறைய விதமான இழப்புகளை நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, தோட்டக்காரர் இருப்பாங்க, சமையல்காரர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம், எலக்ட்ரிக்கல் ஷாக்கு, இல்லை மேலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு பெயிண்ட் பண்ண ஆளுங்க வருவாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு ஏற்படுத்தி தரணும், ஏதோ ஒரு விபத்துனாலன்னா, இல்லை வீட்டில் தென்னை மரம்லாம் இருக்குது, அது தேங்காய் பறிக்க, தேங்காய் மரத்தை க்ளீன் பண்ணதுக்கு நம்ம ஆளுங்களை கூப்பிட்றோம். அந்த மாதிரி டைமில் அவங்களுக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டு அதனால் இழப்பு கொடுக்க வேண்டியது இருந்தால் அவங்க கேட்குற பணத்தை நம்மளால் கொடுக்க முடியுமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம எப்படி வெளியில் வருதுன்னு பார்த்திங்கனாக்கா, இதுக்கு தனியாக பாலிசிஸ் இருக்குது, அதாவது காப்பீடுகள் இருக்குது. நம்ம இல்லை காப்பீடு இருக்கும்போதே நம்ம வேலையாளங்களுக்கும் சேர்த்து காப்பீடு எடுத்துக்கலாம். 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு. அதில் கொஞ்சம் அதில் ஒரு 10லேருந்து 20% மருத்துவ செலவுகளுக்கும் கொடுப்பாங்க. ப்ளஸ் கை கால் போனாலோ, இல்லை அடி பலமாக இருந்து அதுக்கு இழப்பீடோ, டெம்பரரி டிசேபிள்மெண்ட்டை கொடுப்பாங்க. இல்லை இறந்து போனாலும் நம்ம என்ன சம் இன்சூர் எடுத்துருக்கோமோ அது கொடுத்துருவாங்க. ஸோ தனிப்பட்ட முறையில் பாலிசி எதுவும் எடுக்க வேணாம். அதே டைமில் நம்ம வீட்டில் ஒயிட் வாஷ் பண்ண வராங்க, வெள்ளடிக்க வராங்க, இல்லை தென்னை மரம்லாம் க்ளீன் பண்ண வராங்க. இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா யார் ஒன்றாலும் வருவாங்க, ஒரு நாள் ஒரு லேபரேட்னு வருவாங்க. அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கனாக்கா பாலிசி ஒரு நாளும் ஒரு பேரில் கொடுக்க மாட்டாங்க இன்சூரன்ஸ் கம்பெனிங்க. என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டாக்கா, ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பாலிசின்னு ஒன்று இருக்குது, வேலையால் இழப்பீடு பாலிசின்னு சொல்லிட்டு அந்த பாலிசி நீங்கள் எடுத்திங்கனாக்கா 8 பேரோ 10 பேரோ அவங்க சம்பளம் எவ்வளோ அது முதலியே சொல்லிட்டிங்கன்னா ஒரு 7 நாளுக்கு மினிமம் ஒரு 7 நாளைக்கு அந்த பாலிசி கொடுப்பாங்க. ஒரு 2-3 பேர் சேர்ந்த மாதிரி கொடுப்பாங்க. ஈவன் சம்டைம்ஸ் ஒரு ஆள் கூட கொடுப்பாங்க அந்த பர்டிகுலர் வேலை முடிகிற வரைக்கும். அதில் இழப்பு அவருக்கு வேலை பண்ணி செய்யும்போது இதை தவிர விழுந்து கை கால் அடி, இல்லை இன்ஜுரி, இல்லை டெத்து, இது மாதிரி சூழ்நிலை பார்த்திங்கனாக்கா நம்ம எதுவும் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியதில்லை. அவங்கள WC கமிஷன் ஒரு ஸ்டேட்லேயும் இருக்காங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்காங்க. அந்த இடத்துல கிளைம் ஃபைல் பண்ணாக்கா நம்ம பாதிக்கப்பட்டாருன்னு சொல்லிவிட்டு நம்ம உண்மையை சொல்லிவிட்டு அந்த பாலிசியை சரண்டர் பண்ணால் அந்த WC கமிஷனர் அவங்களுக்கு என்ன இழப்பீடு கொடுக்கணுமோ அதை நிர்ணயித்து இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுப்பாரு. இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க அந்த இழப்பீடை அந்த பாதிக்கப்பட்ட ஆளுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர்ஸு, ரொம்ப நம்ம வண்டியில் ஏற்றிக்க தேவையில்லை. வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ரீமியமெல்லாம் ரொம்ப கம்மி தான் இதுக்கெல்லாம், சரிங்களா? பட் ஹேசில் ஃப்ரீயாக, மைண்ட் ஃப்ரீயாக இருக்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.